ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோதுமை மாவில் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு கோதுமை மாவில் பிஸ்கட் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். இது வரைக்கும் கோவை ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் கோதுமை மாவு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் உடச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது கையை வச்சு அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா பசஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பசையணும். அந்த அளவுக்கு பசஞ்சிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கரெக்டாக இருக்கும் பிஸ்கட் செய்கிறதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு இல்லாட்டா ஒரு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவில் பிஸ்கட்டை ஷேப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். பாருங்கள், கிராக் விழாமல் பார்த்துக்கோங்க. கிராக் விழுந்ததுன்னா பிஸ்கட் உடஞ்சிரும். அவ்வளோதான், ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு கரண்டி எடுத்து இதுக்கு இப்படி ஒரு ஷேப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பிஸ்கட். அதுக்காக பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த நெய் தொடச்ச தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே இது ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே பேக் ஆகட்டும். பாருங்கள், 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கட் சைஸ் பெருசாகிடுச்சு. இது அப்படியே நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சுவையான வீட் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற ஆற தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.